பாரம்பரிய எண்ணெய்களில் வந்து கொழுப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான கருத்தை வந்து மக்கள்கிட்ட பரப்பிட்டாங்க. இப்போ இது வந்துட்டு நமக்கு வழக்கமாகவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சோம் அப்படின்னா, பாரம்பரிய முறையில் ஆட்டப்பட்ட எண்ணெய்களை சமையலுக்கு வந்து பயன்படுத்தணும். மரச்செக்கில் ஆட்டப்பட்ட எண்ணெய்களை வந்து பயன்படுத்திட்டு வரணும். அதையும் தாண்டி கீழா நல்லி அப்படின்ற ஒரு மூலிகை இருக்கு. போகர் நேச்சர் கியூர் பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் அனைவருக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்கவிருக்கக்கூடிய மருத்துவம் கல்லீரல் வீக்கம், ஆங்கிலத்தில் வந்து ஃபேட்டி லிவர். இந்த ஃபேட்டி லிவர் ஏன் வருது, அது வராமல் எப்படி வந்து தடுத்துக்கலாம், அப்படி வந்துடுச்சுன்னா எளிமையாக வீட்டில் இருந்து எந்த மாதிரி வந்து காத்துக்கலாம், அதையும் தாண்டினால் நம்முடைய போகர் மூலிகை வைத்தியசாலையில் எப்படி அதுக்கான மருத்துவம் தருகிறோம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கு பார்க்கலாம். இப்போ இந்த கல்லீரல் வீக்கம் அப்படின்றது வந்துட்டு எதனால் வருது அப்படின்னாக்கோ, நாம் பயன்படுத்தக்கூடிய சமையல் எண்ணெய் தரமானதாக நாம் பயன்படுத்தலை அப்படின்னு அர்த்தம். முந்தைய காலங்களில் வந்துட்டு எல்லாமே வந்து மரச்செக்கில் ஆட்டிக்கிட்டு வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கோ நாம் அதிலிருந்து மாறி பல மருத்துவர்கள் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு பாரம்பரிய மருத்துவம், பாரம்பரிய எண்ணெய்களில் வந்து கொழுப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான கருத்தை வந்து மக்கள்கிட்ட பரப்பிட்டாங்க. அதுக்கு சில மருத்துவர்களும் காரணமாக இருக்காங்க. அதை தாண்டி வந்து விளம்பரங்கள் காரணமாக இருக்குது. ஊடகத்துறையினுடைய தாக்கத்தினாலையும் இது ஏற்பட்டிருக்கு. இதனால் வந்து பாரம்பரிய எண்ணெய் வகைகளை பயன்படுத்துகிறத மக்கள் தவிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தாண்டி புதுசாக வேறு பேர்களில் சொன்னாங்க. அது கொலஸ்ட்ரால் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை வாங்கி பயன்படுத்த மக்கள் ஆரம்பித்தாங்க. அதனுடைய தாக்கம்தான் கல்லீரல் வீக்கம், கல்லீரல் செயலிழப்பு, கல்லீரல் சார்ந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள். இவைகள் எல்லாம் வந்துட்டு சமையல் எண்ணெயினால தான் முதல்ல வருது. அதன் பிறகு தான் மாற்று முறை மருத்துவ மருந்துகளை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது, இப்போ வந்து உங்களுக்கு சர்க்கரை, வந்துட்டு உயர் இரத்த அழுத்தம் அல்லது குறை இரத்த அழுத்தம், இது போன்ற பல்வேறு தொடர்ந்து எதற்கெல்லாம் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு வர்றாங்களோ அதனுடைய தாக்கமும் அதனுடைய கழிவுகளும் வந்து அங்கே தேங்கி நிற்கிறதான் காரணம். இப்போ இது வந்துட்டு நமக்கு வழக்கமாகவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சோம் அப்படின்னா, பாரம்பரிய முறையில் ஆட்டப்பட்ட எண்ணெய்களை சமையலுக்கு வந்து பயன்படுத்தணும். மரச்செக்கில் ஆட்டப்பட்ட எண்ணெய்களை வந்து பயன்படுத்திட்டு வரணும். அதையும் தாண்டி கீழா நல்லி அப்படின்ற ஒரு மூலிகை இருக்குது. கீழே வந்து காய் இருக்கும், அந்த இலைகளில் வந்துட்டு கீழே வந்து காய் இருக்கும். அதனால தான் கீழா நெல்லி அப்படின்னு. நெல்லி அப்படின்னா நம்ம நெல்லிக்காய் இருக்குது, அது போன்ற ஒரு அமைப்புடைய சிறிய காய்களை உடையது தான் அந்த செடி. அது பரவலாக எல்லா பகுதிகளிலுமே கிடைக்கும். அதை எடுத்து வந்துட்டு வாரத்தில் ஒரு முறையாவது வந்துட்டு நம்ம வந்து வேரோடு அதில் ஒரு 2-3 செடியை வந்து பறிச்சுட்டு அதை வந்துட்டு அரைச்சி அதை வந்து மோரில் கலந்து காலை வெறும் வயிற்றில் வந்து சாப்பிடணும். இதை வாரத்தில் ஒரு நாளைக்கு செஞ்சுக்கிட்டு வந்தாலே கல்லீரல் பிரச்சனைகள் வந்து வராது. அதையும் தாண்டி வந்துருச்சு அப்படின்னாக்கும் நாம் வந்து அந்த உறுப்பினுடைய செயல்பாட்டை நம்முடைய போகர் மூலிகை வைத்தியசாலையில் வந்து தூண்டி விடுறோம். அதான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, வந்து கல்லீரல் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா மண்ணீரலும் பாதிக்கப்படும், நுரையீரலும் பாதிக்கப்படும். அது ஏன்னா ஈரல் குடும்பம், அதோட வந்து இரத்த உற்பத்தி வந்து பாதிக்கப்படும். அதனால வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள், குறிப்பாக வந்து மஞ்சள் காமாலை வந்துருச்சு அப்படின்னா தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதுவும் வந்து நம்ம வந்து நம்முடைய வைத்தியசாலையில் வந்து தீர்வை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது போன்ற பல பிரச்சனைகளுக்கு வந்து கல்லீரல் சார்ந்த நோய்கள் அனைத்திற்குமே வந்துட்டு மருத்துவம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து வெளிப்புற மருத்துவம் தருவதன் மூலியமாக அந்த உறுப்புகளை வந்து செயல்பாட்டு கொண்டுட்டு வர்றோம்.
அதே போல் வந்து 1 மாதத்திலிருந்து அதிகபட்சமாக 3 மாதங்களுக்கு மருந்து கொடுக்குறோம். அதன் மூலியமாக வந்து கல்லீரல் பாதிப்புகள் வந்து குறைஞ்சிரும். இதில் வந்து லிவர் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர்களுக்கு மட்டும் 6 மாதம் வந்து தொடர்ந்து வந்து மருத்துவம் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னாக்கா இவங்களுக்கு வந்து உறுப்பினுடைய செயலிழப்பு அதிகமாகிடுச்சுன்னா அதை மீட்டெடுக்கக்கூடிய காலம் வந்து அதிகமாக தேவைப்படும். ஏன்னா ஒரு உறுப்பு மட்டும் பாதிக்கப்படல, பல உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால வந்து பல உறுப்புகளையும் வந்து சேர்ந்து ஒரே நேரத்தில் மீட்டு எடுக்கணும் அப்படின்னா அதுக்குரிய காலம் எடுக்கும். இவங்க வந்து அசைவ உணவுகளை தவிர்க்க வேண்டும். அப்படி தவிர்க்கும்போது கல்லீரல் வந்து சிறப்பாகவே செயல்படும். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவோடு உங்களை காண்கிறேன். அதுவரை தொடர்ந்து வந்து நம்முடைய போகர் நேச்சர் பியர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.